இதயத்தில் ஏற்படக்கூடிய வாத நோய் நாங்கள் பொதுவாக சிறுவர்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று தான் வால்வுகளில் ஏற்படக்கூடிய நோய்கள். இதயத்தில் இதுக்கு இருக்கூர் வால்வுன்றது இங்கிலீஷில் சொல்லுவோம் மைட்ரல் வேல்வ், அல்லது முக்கூர் வால்வு என்று சொல்லுவோம் ட்ரைகஸ்பிட் வேல்வ், அல்லது அரைமதி வால்வுகள் என்று சொல்லுவோம் அயோட்டிக் அண்ட் பல்மனரி வேல்வ்ஸ். இந்த வால்வுகள் ஏற்படக்கூடிய நோய்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். வால்வுகளில் அடைப்புகள் ஏற்படுறதுனால அல்லது கசிவுகள் ஏற்படுறதுனால நிறைய நோயாளர்கள் சத்திர சிகிச்சைகள் உட்பட்டு இருக்கிறார்கள். பெரிய பாரிய ஒரு சத்திர சிகிச்சை பைபாஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், அதாவது ஹார்ட்டை நிப்பாட்டி அந்த வேல்வை மாற்றக்கூடிய சத்திர சிகிச்சை. அப்படியான ஒரு முக்கியமான நிலைமைக்கு காரணமான ஒரு நோய் தான் இந்த ருமட்டிக் வாத நோய். ருமட்டிக் வாத நோய் எப்படி ஏற்படுது? பொதுவாக சிறுவர்களில், அதாவது ரஃப்லி எடுத்து பார்த்தோம்னா ஒரு 3 வயதுலேருந்து 10 வயது சிறுவர்களில் அதிவலகாக ஏற்படுற ஒரு நோய் தான் தொண்டை அலர்ச்சி. அதாவது தொண்டையில் டொன்சில்ஸில் ஏற்படுற ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு அலர்ச்சி. இந்த சுவர் த்ரோட்டை நாங்கள் யாரும் பெருசாக கணக்கெடுக்கிறதும் இல்லை. ஏன்னா அந்த சுவர் த்ரோட் வந்தால் நாங்கள் யூஸ்வலாக ஒரு வைத்தியரை நாடுவோம். அந்த வைத்தியர் ஆன்டிபயோட்டிக் ஏதாவது மருந்துகளை தருவார். அதோடு அது நின்றுடும். ஆனால் எல்லாருக்கும் அந்த வசதி கிடைக்கப்படுற போகிறது இல்லை. ஸோ யூஸ்வலாக இந்த சுவர் த்ரோட் எப்படி ஏற்படுது? பொதுவாக வைரஸினால் ஏற்படுது அல்லது பாக்டீரியா போன்றவற்றால் ஏற்படுது. இப்போ ஏற்பட்ட நேரத்தில் அந்த சுவர் த்ரோட்டால் இந்த பிரச்சனையும் அந்த பாக்டீரியாவால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் விளக்கமாக காட்டப்படுது. இப்போ எங்கள் உடல் என்ன செய்யும்? சில நோய்கள் இருக்கு. எங்களோட உடல்ல இயற்கையாகவே அந்த கிருமியை அழிக்கிறதுக்கான நடைமுறைகளை மேற்கொள்ளும். அந்த கிருமி மாதிரி இருக்கிற எங்கள் உடல் அமைப்பை கொண்டிருக்கிறது தான் இதயத்தில் உள்ள வேல்வுகள். அப்போ இந்த இதயத்தில் உள்ள வேல்வை உடல் நினைக்கும் இந்த கிருமி தான் இதயத்தில் உள்ள வேல்வென்று போய் அந்த வேல்வை போய் அழிக்கும். அதுதான் நடக்கிற பிரச்சனை. இதை நாங்கள் சொல்லுவோம் அலர்ச்சி தரு தூண்டற்பேறு அல்லது இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுவோம். இருதய நோய்க்கு மட்டும் இல்லை, அஸ்மா, எத்தனையோ நோய்கள் இருக்கு. ஏதேனும் ஒரு கிருமி வந்தா கிருமி அழிக்கிறதுக்கு பதிலாக எங்களோட உடல்ல இருக்கிற உடற்பகுதி ஒன்றே அழிக்கிற ஒரு தன்மை. என்ன பிரச்சனைண்டா இப்படி சிறுபராயத்தில் இப்படி இந்த சுவர் த்ரோட் வர வர வேல்வுகள் அழிக்கிற தன்மையும் கூடும். ஒரு நிலையில அந்த இருக்கூர் வேல்வுகள் எல்லாம் அதிகளவான முறையில் காயப்பட்டு இருக்கு. காயப்பட்டதுக்கு பிறகுதான் நாங்கள் அதை காணக்கூடியதா இருக்கு. ஒன்று நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், முதலாவது தொற்று ஏற்படுறதுனாலேயே இப்படி நடக்க போறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை இப்படியான இன்ஃபெக்ஷன் ஏற்பட போல தான் இப்படி நடக்குது. காயம் ஏற்பட்ட பிறகு பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு மருந்தின் மூலமாக குணப்படுத்த முடியாத நிலைமைகள் அதிகளவா ரஃப்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% பொதுவாக சத்திர சிகிச்சைக்கு போகக்கூடிய நிலைமை தான் இருக்கு. ஸோ அந்த சத்திர சிகிச்சையை தவிர்த்து கொள்ளலாம். எப்படி? ஒன்று, இந்த என்ன முறையினால ஒரு முறை இந்த சுவர் த்ரோட் அதாவது தொண்டை அலர்ச்சி வர நேரத்தில் உரிய வைத்தியரை நாடுங்க. அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் சரியான வில்லைகளை பயன்படுத்தலாம். அது முதலாவது. ரெண்டாவது, பொதுவாக டாக்டர்ஸ்மார், அதாவது குழந்தை நல டாக்டர்ஸ்மார் 3 கிழமை அல்லது 4 கிழமைக்கு ஒருக்க அடிக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன், பென்சத்தின் பெனிசிலின் ஒரு இன்ஜெக்ஷன் அடிப்பேன். அந்த இன்ஜெக்ஷனை சரியான முறையில் ஒரு 21 வயது வரையும், அதாவது குழந்தை இந்த நிலைமை மாறுற வயது வரையும் சரியான முறையில் பயன்படுத்தினா திருப்பி இந்த தொண்டை அலர்ச்சி வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமலாகும். கட்டாயம் இந்த ருமட்டிக் வாத நோய் ஏற்பட்டவர்கள் இந்த பென்சத்தின் பெனிசிலின் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் 3 வாரங்களுக்கு ஒரு தடவை வழங்கப்படுது. அதை கட்டாயமாக பெற்றுக்கொள்ளுங்க. இல்லாட்டி வேல்வுகளில் காயம் ஏற்பட்டு வேல்வுகள் மாற்ற வேண்டிய சத்திர சிகிச்சைக்கு உட்பட வேண்டிய நிலைமை வரும், அல்லது இறப்பு ஏற்பட நிலைமை வரும்.